ஹலோ மக்களே, நான் சுஜித். வெல்கம் பேக். இல்லை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பைத்தியக்கார பசங்களா? இல்லை இன்னைக்கு நான் சொல்ல போகிற இஷ்யூ எப்படி தெரியுமாங்க இருக்குது? செத்து போகாத ஒருத்தருக்கு நம்ம டெத் சர்டிஃபிகேட் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்க. என்னடா சொல்கிற அப்படின்னா, நேற்று நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து நான் சாம்பிள் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு. ஸோ அந்த கொடுக்காத சாம்பிளுக்கு இன்னைக்கு கொரோனா டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்குங்க. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஸோ அதனால் நம்மளால் என்ன முடியுமோ நம்ம சைட்லேருந்து எல்லாத்தையும் நம்ம பண்ணியாச்சு. ஸோ வாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். இன்றைக்கி காலையில், அதாவது நேற்று எப்படி நடந்ததோ அதே மாதிரி இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. யுவர் ரிப்போர்ட் ஆஸ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சிரிப்பாக வருது. பட் சிரிக்கிற வேண்டிய விஷயம் கிடையாது. இது நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும். சரி என்னடா அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. ரிப்போர்ட்டுங்க எங்கேருந்து வந்திருக்கு? ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அதாவது இந்தியாவில் நடக்கிற எல்லா கோவிட் டெஸ்ட்டையும் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் கொடுக்குற பர்டிகுலர் அந்த ஒரு நிறுவனத்திலேருந்து நமக்கு வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. என்னென்னு வந்திருக்கு? சுஜித் உங்களுக்கு நெகட்டிவ், அதாவது நீங்கள் கொடுக்காத சாம்பிளுக்கு நெகட்டிவ்னு சொல்லிட்டு. இதை கேட்கும் போதே நமக்கு வந்து என்னதான் நடக்குது இங்கே, கோவிட் அப்படின்ற பேரில் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மர்மமாக இருக்குது. சரி எனக்கு மட்டும்தான் இது வந்துச்சா அப்படின்னா இல்லை, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதாவது கொடுக்கப்படாத ஒரு சாம்பிளுக்கு இவங்க டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேடா, இது நம்ம என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டவுட்டில் இருந்தபோது, ஓகே அதில் ஏதாவது நமக்கு நம்பர் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன். அதில் செக் பண்ணும் போது தான் கீழே வந்து ஒருத்தரோட நம்பர் இருந்தது. அவங்களோட பேர் சொல்ல நான் விரும்பலை, பாவம், எதுக்கு அவங்கள மாட்டி விட்டுக்கிட்டு. பட் இந்த டெஸ்ட்டு நான் இப்போ ரிப்போர்ட் கொடுப்பேன், எப்படியா இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து நான் கால் பண்ணேன். ஒரு பிஹெச்டி முடித்த ஒரு நல்ல ஒரு அந்த எனக்கு சைன் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டை நான் தான் வந்து என்னோடய பார்வையில் தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ண அந்த ஒரு ஆளுக்கு வந்து நான் வந்து ஃபோன் பண்ணேன். ஸோ ஃபோன் பண்ணி கேட்டதில் அவங்க என்ன சொன்னாங்க, ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம், நீங்களே கேளுங்க. So hi ma'am, I'm Sujit. Actually, I didn't do any COVID test past 1.5 month. But how it came like I got negative? From where did you get? What is the center saying? No. Since you are not given your sample, right? No, I didn't give my sample, and I'm in Tamil Nadu. But I have received one report. It states that Molecular Solution Care Health LLP. Is your phone number and everything is correct? Yeah. Your phone? Yeah. Had you given it previously anyway? No, actually, your phone number was there in that report, so that's why I called you. I understand. See, we get samples from various places, okay? We are not going and collecting from anywhere. Okay, ma'am, okay. Yeah. But, yeah, I do understand. But the thing is, in this report, it states that my sample was collected at, the time is 10th June. 1 o'clock. It means like morning 1 o'clock, I gave sample. It states like that only. So how could it possible? Because I didn't give any sample. That is what I'm saying, sir. Okay. I understand that you have not given a sample. But the thing is, we get a line list saying that these are samples. We do not go and collect samples anywhere. Okay, ma'am. Okay, so BPMP, yeah, I do understand. BPMP is sending you the list and all, okay? Yeah. But how, without testing a sample, how you will send as negative? What happens is, whatever samples they send, whatever numbers they send, or whatever they send, no, we don't cross-check like whether they are samples. Ma'am, I understood. They send the list and phone numbers of the patients, right? Yeah, and the samples. Okay, I understood. But how come we didn't give any samples, right? Past 1.5 month, I didn't do. See, without cross-checking. No. Cross-checking means we can't call up every patient and ask, no, whether it is his sample or no. Okay, ma'am, I understood. So, can you please give the BPMP, the people who gave this list, like, I don't want others, my number and my sample, you are telling, right? Someone gave my sample and my number. Yeah. Can you please give their number? Because it's a big issue is going on. Sir, I don't know, because see, we get from one person, okay? Can you send me your report? Actually, I cross-checked. I cross-checked with every people in Bangalore.
Okay, actually, I'm a nurse. I'm a nurse in Bangalore. I was asking to every people, like some of publics. So they were saying they also got many SMS yesterday, similar like me. And the shocking was they all got the same report which I got today. In the sense? In the sense, those people are staying in their native, like Kerala and West Bengal. Okay. Those people also got the report. It's a fake report stating that they got negative. But we never give our samples past 1.5 months, 2 months. But how you all, with whose sample you all checked? That we want to know. Whose sample you checked? Yeah, Or some fraudulent is going on, or some fakes are going on. That we want to know. So I will tell you one thing, sir. Yes, that we are getting samples from BBMP. So the BBMP people only will be able to tell you whose samples have they given us. Okay. We, as I said, no, we are not going and collecting any sample from anywhere. Okay, ma'am, I understood. From your point of view, I know it was correct. Yeah, So because they are giving sample, you are testing, right? Ma'am, I don't know you are understanding the seriousness or what, because I understand. they are taking fake COVID samples of people, and they are like putting a fraudulent reports in COVID. It's not a normal issue, it's a serious issue. Yeah, I absolutely I agree with you. Yeah. So whatever we can help you out, I'll definitely do that. Thank you so much. I will be texting you in WhatsApp, and please send that BPMP person number. Yeah, Thank you so much. Thank you so much. Okay. Yeah. Okay. ஸோ நீங்கள் வந்து நல்லா தெளிவாக கேட்டிருப்பீங்க. இங்கிலீஷில் இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சம் கூட டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு புரியலன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிபிஎம்பி அதாவது கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு வந்து சாம்பிள்ஸும் இந்த பேரும் அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து அதை டெஸ்ட் பண்ணி அப்படியே நாங்கள் ரிசல்ட்டை அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? பட் இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் எனக்கு தெரிஞ்ச, ஏன்னா நான் ஒரு நர்சிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்ககிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து டெஸ்ட்டு நிறைய எடுத்த மாதிரி காட்டுறதுக்காக ஏற்கனவே டெஸ்ட் பண்ண எல்லாரோட நம்பர்ஸும் பேரை எடுத்து இவங்களா வந்து மெசேஜ் பண்ணி இவங்களா ஒரு ஃபேக் நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸை வந்து இவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சைடில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இன்னுமே தெரியாதுங்க, நீங்கள் கவர்மெண்ட்டை தான் கேட்கணும், பிபிஎம்பியை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இவங்க உடனே என்னென்னாங்க, உங்களோட நம்பரையும் உங்களோட ரிப்போர்ட்டை அனுப்புங்கன்னு சொன்னாங்க. நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்ச உடனே அவங்க என்ன சொன்னாங்க, எதுவுமே ஆன்சரே கிடையாது. நான் ஒரு 1 hour கழித்து திரும்பவும் கால் பண்ணதுக்கு அவங்க ஒரு தெனாவட்டாக சொல்கிறாங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு பிபிஎம்பியிலேருந்து தான் வந்துச்சு, ஸோ நீங்களே வந்து போய் அவங்கள கேட்டுக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த ரெக்கார்டையும் நீங்கள் பாருங்கள். Hello. Hello. Ma'am, I called before, no, ma'am. Sujit. Ma'am, you told you will send that BMP number. See, you can. We are getting the samples from E-Zone BBMP number. E-Zone BBMP Bangalore. Okay, ma'am. You can just call the office there and you can talk to them. But I'm not getting their number, ma'am. Well, I also don't know because you can just get on the Google or wherever. Because if you want to do anything else, you can go ahead. See, I have already told you that we are doing whatever we are getting. Besides this, we cannot do anything. Okay. Okay. So, Thank you so much. yeah. Thank Okay. ஸோ அந்த ரெக்கார்டை பார்த்துருப்பீங்க. அந்த லேடி வந்து ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட பேசினதுக்கும் செகண்ட் நம்மக்கிட்ட பேசினதுக்கும் ரொம்பவே ஒரு டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட்டு பேசும்போது டக்குன்னு நான் யூடியூபர் அப்படின்னு தெரிஞ்சோடனே கொஞ்சம் பவ்யமாக பேச ஆரம்பித்தாங்க. ஒரு 1 hourல இவங்களுக்கு நிறைய பேர்கிட்ட இவங்க கால் பண்ணி, ஏன்னா என்னோடய மெசேஜ் பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை கூட பண்ணல. ஸோ நிறைய பேர் கால் பண்ணி இவங்களாம் கொஞ்சம் தைரியம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த லேடி வந்து என்கிட்ட என்னென்னு பேசியிருக்காங்கன்னா, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோங்க, அது எனக்கு தேவையில்லை, ஏன்னா பிபிஎம்பியில் வந்து நான் கொடுத்தேன், அவ்வளோதான், எனக்கு தெரியாது, நீங்கள் வேணால் பிபிஎம்பி நம்பர் வேணால் கூகுளில் தேடி எடுத்துக்கோங்கன்றாங்க. நான் கூகுளில் ட்ரை பண்ணேன். அந்த ஒரு ஈஸ்ட் ஜோனுக்கு வந்து அவரோட நம்பருக்கு நான் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபேக்கான கோவிட் ரிப்போர்ட்ஸை வந்து இவங்க ஸ்பெக்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குடா ஃபேக்கான கோவிட் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இவங்க என்னடா பண்ண முடியும் அப்படின்னா, கேசஸ் வந்து குறையிற மாதிரி காட்டுறதுக்குங்க. அந்த ஒரு புத்தி கூட நமக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படியே ரிசல்ட் வந்துச்சு, ஏதோ ஒரு மெசேஜ் தானே, ஏதோ ஒரு ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. பட் அப்படி விட போய் தான் இன்றைக்கி வந்து இது இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ ஆயிருக்கு. நான் அந்த லேடிக்கிட்ட சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு சாதாரண சிம்பிள் ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு பிளட் ரிப்போர்ட் கிடையாது, கோவிட் ரிப்போர்ட். இன்றைக்கி நம்ம வீட்டில் சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்கோம், வேலைக்கு போகாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே அப்படின்னா அதுக்கு காரணம் ஒன்று தான், கோவிட், கொரோனா. அந்த கொரோனாவை கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தடு தான் இந்த கோவிட் டெஸ்ட். இந்த டெஸ்ட் எடுக்கிறதுல இவ்வளோ சாம்பிள்ஸில் இவ்வளோ ஒரு ஃப்ராடு தனம் நடக்குதுன்னா அப்போ நம்மளால் எதை தான் நம்ப முடியும்? இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சில யூடியூபர்ஸ், பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கு வந்து நான் சொன்னேன். அவங்க இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஏன்னா வந்து நான் நேற்று பேசின உடனே ஓகே, நாம் பேசுகிறத விட இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகியிருக்கிறவங்க, அவங்களோட கான்டாக்ட்ஸ் எனக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகியிருக்கு. நேற்றே அவங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி ஆகியிருக்கு, நீங்கள் கொஞ்சம் பேசுங்க ப்ரோ அப்படின்னா, பார்த்துக்கலாம் நம்ம பேசிக்கலாம், இன்றைக்கி வேறு கண்டென்ட் இருக்குது, நாளைக்கு பேசிக்கலாம்னாங்க. சரி, நான் இன்றைக்கி ஃபோன் பண்ணி ப்ரோ நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், பட் இன்றைக்கி வேறு ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஸோ ப்ளீஸ் இதை பற்றி பேசுங்க அப்படின்னா அவங்க கண்டுக்கலைங்க. பெரிய யூடியூப் சேனல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், பட் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு தெரியல, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. இத்தனைக்கும் அவர் வெரி குட் ஃப்ரெண்ட், இந்த வீடியோ கண்டிப்பாக அவர் பார்ப்பார். அவர்கிட்ட நான் சொல்லிக்கிற ஒரு விஷயந்தான், ப்ரோ ஒரு சொசைட்டியில் ஒன்று நடக்குதுன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம கேட்டு தான் ஆகணும். இன்றைக்கி அங்கே நடக்கிற தப்பு வேறு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இன்றைக்கி எனக்கு நடந்திருக்கு, நான் பண்ணாத ஒரு கோவிட் சாம்பிளுக்கு வந்து எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு வந்திருக்கு. நேற்று நான் ஐ காட் மோர் தேன் 20 மெசேஜஸ் இன்றைக்கி மார்னிங். என்னென்னா, எங்களுக்கு எல்லாருக்கும் ரிப்போர்ட் வந்திருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்புகிறாங்க. என்னோட ஜூனியர்ஸ் அனுப்புகிறாங்க, யாருன்னே தெரியல, இன்ஸ்டாகிராமில் அவங்களாம் எனக்கு அனுப்பிச்சாங்க. ப்ரோ உங்கள் வீடியோவை பார்த்தேன், எனக்கும் இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு, பட் நான் டெஸ்ட்டே பண்ணலை. இது எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் ஒரு தைரியம் கொடுக்காம இவங்களால் இப்படி பண்ண முடியாது. பிபிஎம்பியில் அவங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய கோவிட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு வேளை அவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க, அதாவது கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்களே பண்ணுறாங்கன்னா அதை தட்டி கேட்க வேண்டியது கவர்மெண்ட்டோட பொறுப்பு. பட் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் சப்போர்ட்டாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிலர்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு தான் பயம், பண்ண முடியாது. பார்ப்போம், கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஃபேக் கோவிட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும். இது இப்படியே போய்கிட்டே இருந்ததுன்னா ஃபேக்காக இவங்க வந்து கோவிட் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு காட்டிட்டு திடீர்னு ஒரு 2-3 மந்த்ஸுக்கு அப்புறம் டக்குன்னு ஏற்றி விட்டுருவாங்க. ஏன்னா இப்போ ஃபேக்காக நெகட்டிவ் கேசஸ் வர்றதை வச்சு பார்க்கும்போது இவங்க ஃபேக்காக வந்து கேசஸ் குறைஞ்சிருச்சுன்னு காட்டிட்டு திடீர்னு ஒரு எல்லாத்தையுமே நார்மல் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு 2-3 மந்த்ஸுக்கு அப்புறம் திரும்பவும் 3rd வேவ்னு சொல்லிட்டு எடுத்து விடுவானுங்க. ஸோ இவனுங்களுக்கு நாம் வந்து பலிகடை ஆக தேவையில்லை. ப்ளீஸ் இந்த மெசேஜை தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், புரிஞ்சுக்கிட்டோம். வாட்ஸ்அப்பில் எந்தெந்த ஒரு மெசேஜஸ்லாம் வருது அதெல்லாம் பார்க்குறதுக்கு தயார் நாம, பட் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து யாரும் பார்க்குறதுக்கு தயாராக இல்லை. ப்ளீஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபேக்காக கோவிட் ரிப்போர்ட்ஸ், கோவிட் சாம்பிள்ஸ் எடுக்கப்படுதுன்னு எல்லாருக்குமே தெரியணும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு புரியல. ஐ ஹோப் கண்டிப்பாக நமக்கு இது ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நான் சொல்லி இந்த ஒரு வீடியோ முடிக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜித், சைனிங் ஆஃப்.